ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 9 நம்ம எஸ்பிஓ டாஸ்கில் புதுசாக ஒரு டாஸ்க் வந்து ஆட் ஆகியிருக்கு. அந்த டாஸ்க் எப்படி இருக்கும், நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டெமோ வீடியோ சார் நம்ம எஸ்பிஓ டிவிஎம் அஃபீஷியல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியா குரூப்பில் கமாண்டர்ஸ் அண்ட் நிறைய மெம்பர்ஸும் இதை குறித்த ஒரு டெமோ வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்படி யாராவது பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதோ இந்த டெமோ வீடியோ மூலமா அந்த டாஸ்க்கை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாஸ்க் வந்து யாரெல்லாம் செய்கிறதுக்கு எலிஜிபிளோ அவங்க டுடே டாஸ்க்குள்ளே போனால் இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் ஆர் அமேசான் ஆப். ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னென்னா ஆப்லேயும் நம்ம வந்து இது செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தென் எனி ஒன் ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்டை வந்து வித் நேமோட அந்த பேஜில் தெரிகிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும். இல்லாதவங்க க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம போஸ்ட் பண்ணும் பொழுது நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுடைய அந்த ப்ராடக்ட் பற்றியா நம்மளுடைய அந்த தாட்ஸையும் அதில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும். இது மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதோட லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணணும். காப்பி பண்ணதுக்கப்புறமா நம்ம டாஸ்க் ஃபார்மில் வந்து அந்த லிங்க்கை வந்து நம்ம வந்து அந்த காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய டாஸ்க் வந்து ஃபினிஷ் ஆயிரும். இதுதான் இந்த 7 ஸ்டெப்ஸு. இந்த 7 ஸ்டெப்ஸில் நம்ம எப்படி வந்து அந்த ப்ராடக்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், எஃபியில் எந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரோம் இந்த இருக்குல்ல க்ரோம் வந்து நம்ம வந்து ஓகேப்பா க்ரோமை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போகும். தென் அந்த சர்ச் பாரில் இருக்குல்ல சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அமேசான் அப்படின்னு வந்து டைப் பண்ணணும். அதில் இப்போ ஃபர்ஸ்ட்டு தெரிகிற இந்த லிங்க்கை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் உள்ளே போகுது இல்லையா, நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்டகரிஸ் இருக்குது பாருங்கள். பஜார், ஃப்ரெஷ், மொபைல்ஸ், ஃபேஷன், மினி டிவி, ஸ்போர்ட்ஸ், ஹோம், எலக்ட்ரானிக்கல்ஸ், டீல்ஸ், பியூட்டி, கிட்ஸ் அண்ட் டாய்ஸ், அப்ளையன்சஸ், புக்ஸ், எவ்ரிடே, ஹெல்த் கேர். இப்படி இதில் எந்த டாப்பிக்கை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் மொபைல் அதை வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இப்படி நிறைய வரும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மொபைல்ஸ் டைப்ஸ் இருக்கும். இதில் நம்ம ஒன்றை வந்து செலக்ட் பண்ணணும். நான் என்ன செலக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா OnePlus 12 இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த நேம் விசிபிள் ஆகிற மாதிரி அதை வந்து வச்சுக்கணும். விசிபிள் ஆகிற மாதிரி வச்சு இதில் OnePlus 12 அதோட நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம எஃபியில் போய் போஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் நம்ம இந்த OnePlus 12 இதோட நேமை வந்து நம்ம ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தென் இதை வந்து நம்ம கரெக்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடணும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வாங்க எப்படி எஃபியில் போஸ்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். எஃபியை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே என்ட்ரு ஆகும். இதில் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வியூ ஆகும். இதில் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அதில் போஸ்ட் இருக்குல்லையே அதில் ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை தானே வந்து நம்ம ஃபோட்டோவை தானே வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். தென் அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் அந்த பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து சம்திங் அபவுட் திஸ் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த நேமை வந்து இதில் வந்து நம்ம வந்து கிளிப்போர்ட்லேருந்து எடுத்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். தென் நம்மளுடைய தாட்ஸ் வந்து இதில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, அது ஐ லைக் திஸ் மொபைல் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நம்ம அந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் என்ன வேணாலும் வந்து நீங்கள் வந்து போடலாம். ஐ லைக் திஸ் மொபைல், தென் இட் லுக்ஸ் ஸ்டன்னிங்
அது பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற என்னுடைய தாட்ஸ், இந்த மொபைல் சம்மந்தமான என்னுடைய தாட்ஸை வந்து அங்கே மென்ஷன் பண்ணுறேன். மென்ஷன் பண்ணிவிட்டு தென் போஸ்ட் பண்ணணும். ரைட் சைட் தெரியுதில்ல போஸ்ட் அப்படின்னு, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போஸ்ட் ஆகும். தென் போஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பாப்அப் காட்டும் பாருங்கள். போஸ்டட்னு பாப்அப் காட்டுது. இப்போ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா போஸ்ட் ஆகிருக்கும். இப்போ இதில் ஷேர் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே தெரியுது பாருங்கள் காப்பி லிங்க், அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் காப்பி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உள்ளக்க டாஸ்க்குள்ளே குதிக்க போகிறோம். அதில் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய நேம் இருக்கும், தென் ப்ரொஃபைல் ஐடி, நம்மளுடைய ஐடி கொடுத்துருக்கோம். நான் இங்கே கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்கேன். தென் டைட்டில் நம்ம என்ன பண்ணோம், ஃபேஸ்புக்கில் தானே இது பண்ணுறோம். ஸோ ஃபேஸ்புக் சூஸ் டைப்பில் வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், வெப்சைட்னு இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்டு வெப்சைட்டில் பண்ணோம். இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் பண்ணனால அங்கே ஃபேஸ்புக் நான் ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அதில் வந்து பேஸ்ட் ஆயிடும். தென் நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த இதை யூஆர்எல்ல நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும். தென் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு பாப்அப் வந்து வரும். யுவர் டாஸ்க் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் பேமெண்ட் ₹5 ஆல்சோ ஆடட் டு யுவர் ஒர்க்கிங் வேலட். யுவர் நெக்ஸ்ட் டாஸ்க் வில் பி அலவுட் ஆன் த 3rd day ஆஃப்டர் திஸ் ஃபார்ம் சப்மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு பாப்அப் வரும். நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட்டை டாஸ்க் பேமெண்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த பேமெண்ட்டு கூட ₹5 ஆட் ஆகிருக்கும். தென் அதுக்கப்புறமா நீங்கள் என்றைக்கு சப்மிட் பண்ணிங்களோ அதில் வந்து 3வது நாள் உங்களுக்கு புது ஃபார்ம் சப்மிஷன் உங்களுக்கு வந்து வரும். புது டாஸ்க் உங்களுக்கு வரும். மேபி இதே டாஸ்க்காகவும் இருக்கலாம், இல்லைனா நம்மளுக்கு டாஸ்க் மாறியும் இருக்கலாம். அது அன்னைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய ஒர்க் வந்து இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்பவுமே ஈஸியான மெத்தடு தான். இதுதான் வந்து நம்ம டெமோ வீடியோ. இப்போ வந்து முந்தா நேரத்தில் இருந்து வந்து இந்த டாஸ்க் தான் நடந்துகிட்ருக்கு. மேபி இன்றைக்கி நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு டாஸ்க் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவரை இந்த டாஸ்க் தான் நடக்கும். யாராவது பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு ஒர்க் செய்ய போகிறவங்களாம் பார்க்கலான்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்டு சார் கொடுத்த அதை டெமோ வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள். சார் சூப்பராக லைவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். Thank you and thank you so much to all.